இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் சிட்டு குருவிகளை பற்றி வேதம் என்ன படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சிட்டுக்குருவிகளை பார்த்தீங்கன்னா ஒரு கூடு கட்டி அந்த கூடில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தும். அவைகள் பார்த்தீங்கன்னா அன்றாட தனக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து சேகரித்து வைத்து கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும். அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து தன் குடும்பத்தை பாதுகாத்து விருத்தி அடைய செய்யும். ஆனால் இன்று நாளடைவிலே நாம் பார்க்கும் பொழுது சென்னை பட்டினத்திலே சிட்டுக்குருவிகளை பார்க்க இயலாமல் போய்விட்டது. ஏன் என்று பார்ப்போமேயானால் இந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் அந்த ரேடியேஷன், சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி இவைகளை அழிய செய்து விட்டது என்று பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் சொல்லுவதை கேட்டதுண்டு. அதே போன்றுதான் கிறிஸ்தவமும் இன்று 3% கீழே போய்கொண்டே இருக்கு. சபைகள் என்னமோ தெரு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் இருந்து காணிக்கை தராம இருந்தால் ஒரு சபையை உடனே ஆரம்பிச்சிடறாங்க. அது எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதா என்று பார்ப்பீர்களே, ஆனால் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸாக இருக்கு. காணிக்கை வருது, 10 பேர் தராங்க, 10,000 தராங்க, ₹1,00,000 வருது. ஒரு நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ₹1,00,000 வாடகை கொடுத்துட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குருவிகளை போன்று இருக்க வேண்டும். உங்கள் அன்றாட தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஊழியம் செய்வோமேயானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 124:8 இவ்வாறு சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் சகாயம் இருக்கிற. அந்த சகாயம் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் வழிபட வேண்டும் என்று இயேசு விரும்புகிற காரணத்தினால்தான் சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா கர்த்தரையே நம்பி இருக்கிறது, கடவுளையே நம்பி இருக்கிறது. அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது. பேங்க் அக்கௌண்ட் இல்லை, சேர்த்து வைக்க லாக்கர் இல்லை, ஒன்றுமே இல்லை. மத்தேயு 10:29 இவ்வாறு சொல்கிறது, உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு குருவி கூட தரையிலே விழாது. அந்த பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம் இருக்கிறது. என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு குருவி கூட தரையிலே விழாது என்று வேதம் சொல்லுகிறார். குருவிக்கே பிதாவின் சித்தம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட பிதாவின் சித்தம் இருக்கும் என்பதை சற்று நிதானித்து யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த குருவிக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் போய்விடுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், குருவிக்கு கூட குறைகள் இருக்கு. மழை பெஞ்சா குளிரும், வெயில் அடிச்சா கஷ்டம். ஆனாலும் பாருங்க, அந்த குருவி கர்த்தரையே நம்பி இருக்கிற காரணத்தினாலே அதன் குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் குறைகளை
கர்த்தர் நிறைவாக்காமல் போய்விடுவாராம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் குறைகளை எல்லாம் இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் உண்மையாய் இருந்து, பறவைகளை போன்று உத்தமமாய் இருந்து, பரிசுத்தமாய் இருந்து, கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் குறைகளை, என் குறைகளை தன்னுடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆகாயத்து பறவைகள், வானத்து பறவைகள், அவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கு ஆண்டவர் பிழைப்பு ஊட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று வேதம் தெளிவாக சொல்கிறார். இந்த பறவைகள் எங்கேயாவது விதைத்து பார்த்திருக்கீங்களா? விதைத்து தண்ணி ஊற்றி எரு போட்டு அது அறுவடைக்கு முதிர்ந்திருக்கும் பொழுது அறுத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அன்றாட தேவைகளுக்கு அவை எடுத்துக்கொள்கின்றன. நிலத்திலிருந்து உதிர்ந்த நெல் மணிகளை எடுத்துக்கொள்கின்றன. கொக்கை கூட பாருங்க, அதுக்கு தேவையான ஒரு மீன் கிடைச்சி வயிறு நிரம்பிட்டா அது பறந்துக்கிட்டே இருக்கு. நாளைக்கு தேவை, நாளன்னைக்கு தேவை, அடுத்த தலைமுறைக்கு தேவை, அடுத்த தலைமுறைக்கு தேவை, கொக்கு சேர்த்து வைப்பதே இல்லை. எந்த பறவைகளும் சேர்த்து வைப்பதில்லை, காகம் கூட சேர்த்து வைப்பதில்லை. இருப்பதை கூவி அழைத்து பகிர்ந்து உண்கிறார். நாம் ஏன் இப்படி பயந்துக்கிட்டே இருக்கோன்னா, நமக்கு இந்த பறவைகளுக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் போய்விட்டதால் தான் நாம் தினந்தோறும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். வருத்தப்படுகிறோம். என் பையனுக்கு சொத்து இல்லையே, இன்னும் சம்பாதிக்கணும்னு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார். அந்த ஏற்ற காலம், பரிசோதிக்கும் காலம் வரை நீங்களும் நானும் எத்துணை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நம்பி இருப்போமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் வெற்றி கிட்டும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. சங்கீதம் 84:3 இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவரின் பீடத்தண்டையில் குருவி கூடும், குருவிக்கு ஒரு கூடும் ஒரு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆண்டவரின் பீடத்தில் பாருங்க, இந்த குருவிக்கு வீடு கூடு, இந்த தகவிலான் குருவியோட குஞ்சுக்கு வைக்கிறதுக்கு இடம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இடம் கொடாமல் போய்விடுவாரா என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார். இந்த மழை காலங்களிலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஒரே போர் அடிக்குது, குளிர் அடிக்குது என்று நிறைய பேர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த பறவைகளை நினைச்சு பார்த்தீங்களா? இந்த வெள்ளத்தில் அந்த பறவைகளுக்கு எங்கே உணவு கிடைக்கும்? பயிரெல்லாம் மூழ்கி இருக்கிறது, செடிகள் எல்லாம் ஈரமாக இருக்கிறது. அது எங்கு போய் இரையை தேடும்? அதற்கு யார் இரை கொடுப்பார்கள்? அவைகள் கூட பசியாய் இருக்கிறது. நீங்கள் அவைகளை போன்று ஆண்டவரின் வார்த்தை கிடைக்குமா என்ற ஆண்டவரின் வார்த்தையின் மேல் பசியாய் இருக்க வேண்டும். முடிந்தவரை ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் தேடல் எங்கே முடிகிறது என்றால் உங்கள் உயிர் மூச்சு, கடைசி மூச்சு வரை உங்கள் தேடல் உங்கள் உடம்பிலே இருக்கும். அந்த மூச்சு போயிடுச்சுன்னா
அப்புறம் நீங்கள் ஆண்டவரை தேட முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது, தோத்து போயிடுவீங்க, வாய்ப்பு இருக்காது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வாறு இந்த குருவி, இந்த பறவைகள் தினந்தோறும் தங்களுக்கு தேவையான உணவை உண்கிறதோ, அவ்வாறு நீங்களும் ஆண்டவரின் வார்த்தையை தினந்தோறும் தேடி அந்த வார்த்தையை உண்ண வேண்டும், உணவாக உண்ண வேண்டும். உடலுக்கு உண்கிறீர்கள், உங்கள் ஆத்துமாவிற்கு பரலோகம் செல்வதற்கு நீங்களும் நானும் உண்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நினைத்துதான் பாருங்களேன். இந்த டிசம்பர் மாதம் பிறந்து விட்டது, இந்த ஆண்டு முடிய போகிறது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை நினைத்து பாருங்களேன். இந்த குருவிகள் கூட காலையிலே கீச் 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 என்று ஆண்டவரை சுதித்துக் கொண்டே இருக்கிறார். குயில் ஆண்டவரை பார்த்து கூவுகிறது, காலையிலும் மாலையிலும் கூவுகிறது. காக்கை கரைகிறது, காலையிலே கரைகிறது. வானத்தை பார்த்து கரைகிறது, மனிதர்களை பார்த்து கரைகிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நினைத்து பாருங்கள். இந்த குருவிகளை நினைத்து பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு திருப்தியாக இருக்க வழி பாருங்கள். ஆண்டவர் எவ்வாறு பறவைகளை பாதுகாக்கிறாரோ, குருவிகளையும் தகவலான் குஞ்சுகளையும் எவ்வாறு பாதுகாக்கிறாரோ அவ்வாறு உங்களையும் என்னையும் நிச்சயமாக பாதுகாப்பார். நீங்கள் ஆண்டவரின் கரத்தில் இருப்பீர்கள்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.